Hi friends, இன்னைக்கு ஒரு டின்னர் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு டின்னருக்கு நம்ம வந்து பாவ் பஜ்ஜி பண்ண போறோம். ஸோ எல்லாமே ஸ்க்ராட்ச்ல இருந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாவ் டோ பண்ண போறோம். அதுக்கப்புறம் நம்ம பாஜி பண்ண போகிறோம். ஸோ நான் என்னோட ஸ்டாண்ட் மிக்சரில் தான் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு பவுலில் வந்து நீங்கள் கையை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1 கப் வந்து பால், வெதுப்பான பால். ஓகே, ஸோ லூக் வார்ம் மில்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, இல்லை என்னமோ இருக்குது, அது என்னன்னு பார்த்துட்டு. ஓகே, ஆனியனோட பீலு. ஓகே, ஸோ லூக் வார்ம் மில்க் வந்து 1 கப் லேஸ் சூடு பால் எடுத்துருக்கு. ஸோ இந்த பாலில் தான் நம்ம ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு. ஸோ மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம ஈஸ்ட் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள், நல்ல ஃபோமியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வரணும். சப்போஸ் ஈஸ்ட் வந்து இந்த மாதிரி வரல அப்படின்னா வந்து உங்கள் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகலைன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் டோ பண்ணி வேஸ்ட்டு. அதனால் வந்து ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஸோ சம்மர்னால வந்து டக்குன்னு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு காணிக்கிறேன். இப்போ நான் ஸ்டாண்ட் மிக்சர் இதில் வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2.5லேருந்து 3 கப். ஸோ இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் தான். நீங்கள் பிசையும் போது ரொம்ப வெட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் கணக்கு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2.5 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ உப்பு டேஸ்ட்டுக்கு தக்கன, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணிடுவோம். இது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோ வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுவேன். ஐயோ, ஸோ பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அதாவது இப்போ நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணேன்னா கையில் நல்லா பிசைஞ்சிடுங்க. ஓகே, ஸோ நல்ல ஸ்மூத்தாக டோ வரணும், அந்த டெக்ஸ்டர் வர்ற வரைக்கும் பிசைஞ்சிடுங்க. ஸோ இப்போ டோ வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ டோவோட டெக்ஸ்டரை பாருங்கள், நல்லா சாஃப்டாக. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம டோ வந்து பயங்கர சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் வந்து இப்போ ரைஸ் பண்ண விட போகிறோம். ஒரு 1லேருந்து 1.5 மணிக்கூர் ஆகும். அப்படியே டபுள் ஆட்டு இந்த பவுல்லே ரைஸ் பண்ண விட போகிறேன். ஓகே, ஸோ ரைஸ் ஆனோன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 1 hour ஆயிருக்கு. இது சம்மர்னால டக்குன்னு டோ ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம வச்சதுக்கு. ஸோ இப்போ வந்து இது சின்ன சின்ன பாவாக உருட்டி இந்த ட்ரேயில் வந்து வச்சிடலாம். சரி, இப்போ நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பாவு பன் எல்லாமே ரோல் பண்ணிட்டேன். இதை வந்து இனி வந்து அகெயின் ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் ரைஸ் பண்ண விட போகிறோம். இது எல்லாமே நல்ல ரைஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்மளோட பாவு பன் வந்து வந்த உடனே அதை பட்டர் இருக்குல்ல, பட்டரில் சூப்பராக டாப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இப்போ ஆன் பண்ணாது நான் சொன்னோம்ல, இப்போ நம்மளோட பாவு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஸோ எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. நான் இதை அன்மோல்ட் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ அன்மோல்ட் பண்ணுறதுக்கு மகிமா சத்தம் போடாது. அதான் மகிமா சத்தம் போடாது. மகா இல்லையா மகியா. ஸோ சைடு ரெண்டுத்தையும் விட்டுட்டு ஓகே. ஸோ அன்மோல்ட் பண்ணிங்கன்னா செம்மையான பாவு ரெடி. ஸோ இதோட டெக்ஸ்டர் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க.